உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. விடைபெறும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கூலியோட ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரியை செலிப்ரேட் பண்ண போறோம். எதுக்கு இந்த கண்டென்ட் தேவையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ் தேவைதான். இன்னுமா என்ன தெரியல. இது 36 வருஷம் கழிச்சு தலைவர் படத்துக்கு ஒரு ஏ சர்டிபிகேட். அதே சட்டையை போட்டு உங்க மேல வெறியோட வெயிட் பண்ணி இந்த படம் பாத்தீங்கன்னா ஏன் ஃபெயில் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன டிஸ்கஷன் தான். ஸோ வீடியோ லைக் பண்ணிட்டு அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன். சூப்பரா, இதுக்காகவாச்சும் கொஞ்சம் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ப்ளீஸ். ஃபர்ஸ்ட் இந்த படம் எப்படி ஒரு படமா ஃபெயில் ஆச்சு அப்படின்றத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த கூலி படம் வந்து ஒன்றும் கேவலமான படம் கிடையாது, கொஞ்சம் சுமாரான படம் தான். ஆனால் டேரக்டர்ன்ற இடத்துல லோகேஷ் கனகராஜ் பேருக்கு பதிலாக வேற யார் பேர் இருந்தாலுமே இந்த படத்துக்கு இவ்வளோ ஒரு மிக்ஸ்ட் ரெஸ்பான்ஸ் வந்திருக்காது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, லோகி செட் பண்ண எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அந்த மாதிரி. அதை பற்றி நம்ம பின்னாடி பேசலாம். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட லாஜிக்கல் மிஸ்டேக்ஸ். மார்வல் படம் மாதிரி சீனுக்கு சீன் ஹிடன் டீட்டெயில்ஸ் கண்டுபிடிக்கிறோட படத்தில் இவ்வளோ ஒரு லாஜிக்கல் மிஸ்டேக்ஸா அப்படின்றது தான். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு எலக்ட்ரிக்கல் சேருக்கு எவ்வளோ பெரிய சண்டை, அவன் பவர் ஹவுஸ்னா என்னது, அப்பனை கொண்டவனையே படம் ஃபுல்லாக எங்கேயோ பார்த்துருக்கேன்னு சொன்னவர் ஒருத்தர், 30 வருஷம் கழிச்சு பார்த்து ஈஸியாக கண்டுபிடிச்சவர் இன்னொருத்தர். சரி, அவர் தான் ஏதாச்சும் பெருசா பண்ணுவாருன்னு பார்த்தா அவரு வந்து பீடி போட்டுக்கிறாரு. ஓகே, இப்போ ப்ரொடக்ஷன் கிட்ட வரலாம். படத்துல ஹீரோயினே இல்லாம படம் எடுக்கிறீங்க, லோக்கி மாமாவை போய் ஐட்டம் சாங்ல எடுக்க வச்சுக்கலடா. இந்த படம் பாத்தீங்கன்னா தமிழ் சினிமாவோட ஃபர்ஸ்ட் 1000 crore மூவியா இருக்கணும்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஸ்டார் கேட்ஸ் காஸ்ட் லிஸ்டையும் அனௌன்ஸ் பண்ணாங்க. இந்த படத்தோட ப்ரோமோல வாட்சை காட்டிட்டோம்னு சொல்லிட்டு அதுக்காகவே இந்த படத்துல ஒரு சீனை வச்சாங்க பாருங்க. அதுவும் இந்த படத்துக்கு எதுக்கு ஏ சர்டிபிகேட்? மொத்த பில்டிங்ல அது மட்டும் தான் உங்களுக்கு பிரச்சனை இருக்குல்ல? அதை பார்த்துட்டு நாங்க போட்ட ஆட்டம் இருக்கே. ஓகே, இப்போ இந்த படத்துக்கு மிகப்பெரிய பேக்லாஷா அமைஞ்ச ஒரு விஷயம் அதுதான் ஹைப். ஆனா இந்த படத்துக்கு பாத்தீங்கன்னா எதுவுமே இல்லாமலே பாத்தீங்கன்னா ஒரு நார்மல் ஹைப் இருந்துச்சு. அது ஏன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பக்கம் தலைவர், இன்னொரு பக்கம் லோக்கி மாமா, பத்தாத்துக்கு அனிருத் மியூசிக்கல் வேற. ஆனா எல்லா படத்துலயும் கொடுக்குற ஹோம்ஒர்க்கை கரெக்டா முடிக்கிற ஒரே ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா அனிருத் மட்டும்தான். அதோட விட்டாங்களா? ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் இன்டர்வியூக்கு மேல இன்டர்வியூவா கொடுத்து ஹைப்பை ஏத்துறாப்புல. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஆடியோ லான்ச்ல ஆளாளுக்கு ஹைப் ஏத்துறாங்க. இந்த கூலி எல்லாருக்குமே ஒரு ஃபெஸ்டிவல் சார். கூலி ஈக்குவல் டு 100 பாஷா. அதுவும் இன்னொரு பக்கம்லாம் பாத்தீங்கன்னா இந்த படத்துல ஒர்க் பண்ணவங்க எல்லாம் ஆளாளுக்கு ஒரு பக்கம் இன்டர்வியூ கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் பத்தாதுன்னு எனக்கு நானே வச்சுக்கிட்ட சூன்யம் அப்படின்னு சொல்ற மாதிரி நம்ம ஆளுங்க ஃபேன் தியரிஸ், டைம் டிராவலாம், எல்சியூவும் தங்கம் கடத்துறாங்களாம், வாட்ச்ல தான் கதையே இருக்கான். இதனாலேயே நம்ம கோபால் இருக்கார்ல, கோபால் எனக்கு நானே வச்சுக்கிட்ட சூன்யம். லிட்டரலா பாத்தீங்கன்னா இந்த படம் ரிலீஸ் அப்ப யாருமே இதை படமாவே பார்க்கல, ஒரு ஃபெஸ்டிவலா தான் பார்த்தாங்க. ஸோ அதனாலதான் பேக்லாஷும் ரொம்ப பெருசாவே இருந்துச்சு. ஓகே, இப்போ இந்த படத்தால மேஜரா அடி வாங்கினவரை பத்தி பார்க்க போறோம். அவருதான். ஏன்னு பாத்தீங்கன்னா ப்ரொடியூசருக்கு ஒன்றும் இந்த படத்தால மிகப்பெரிய லாஸ்லாம் ஏற்படல. தலைவரும் பாத்தீங்கன்னா அடுத்த படத்துக்கு மூவ் ஆயிட்டாரு. ஆனா
தலைவன் தான். கெரியர் ஏண்டா ஏன் கெரியர் எவன்டா முடிக்க முடியும்? லோகினா சைட்ல இருந்து மிஸ்டேக்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த படம் பாத்தீங்கன்னா அவரோட ப்ரீவியஸ் படங்களோட ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இல்லை. அதுக்கப்புறம் அவரோட படங்கள்னாலே ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா அந்த எமோஷனுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுத்துருப்பாரு. அதுவும் இந்த படத்தில் சுத்தமாக ஒர்க் ஆகலை. ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுது. கேவலமா இருக்கியா? என்ன பொழப்பு? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவரோட படத்தில் வர வில்லன்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா தனித்துவமாக ஸ்டாண்ட் அவுட்டாக இருப்பாங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அதுவும் மிஸ் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ மேஜர் டாபிக் கிட்ட வரலாம். அதுதான் ட்ரோல்ஸ். இதெல்லாம் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா படம் ரிலீஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா தலைவன் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாப்புல. நான் நினைச்சது நான் பண்ணவே இல்லை. Contributed so much to the industry and I worked with 22 heroes. I have convinced them all. ஆனால் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அவர் மேலே ஒரு ஹேட் இருந்துச்சு. நீ தப்பானவன். ஆனால் அதுக்கப்புறம் போட்ட மீம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவர் ட்ரோல் பண்ணுன்றதுக்காகவோ இல்லை அவர் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் யாரும் போட்ட மாதிரி எனக்கு தெரியல. சும்மா ஒரு ஃபன்னி மோட்டிவ்காக தான் போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அப்படின்னா தப்பு இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக தப்பு தான். ஆனால் சில பேர் சொல்கிற மாதிரி அவரை அட்டாக் பண்ணும், அவரை மட்டும் டார்கெட் பண்ணி அட்டாக் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது. ஏன் அப்போ அந்த ஃபன்னி மீம்ஸ் போட்டவங்கன்னா இப்போ டிசி படத்தை செலிப்ரேட் பண்ணி மீம்ஸ் போட்டிருக்க மாட்டாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நிச்சயமாக போட்டிருப்பாங்க. அதானே உலக வழக்கம். கடைசியாக ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தை நீங்கள் யார் வேணால் ட்ரோல் பண்ணலாம், ஆனால் நான் பண்ணக்கூடாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா போன வருஷம் இந்த படத்தை பற்றி பேசி போட்டு தான் என் சேனல்லே ஹையஸ்ட் வியூஸ் வாங்கின வீடியோவும் அந்த வீடியோ தான். ஸோ அதுக்கு நான் கிரேட்ஃபுல்லாக இருப்பேன். இது வரைக்கும் உன் முன்னால உன்னை வாப்போன்னு கூப்பிட்டாலும் பின்னால சொல்லியிருக்கேன். நான் என்னைக்குமே உன்னை எதிரியா நினைச்சது இல்லைண்ணே. இந்த ஊரு சனம் செய்யறதப்ப எல்லாம் பண்ணிவிட்டு உண்டியல்ல காசை போட்டுருவீங்க. ஓகே, அவ்வளோதான். இந்த விஷயங்களை தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் தாட்ஸ் அண்ட் வியூஸை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, சென்று வருகிறேன். பாய்.